விஜய் அரசுடைய அவங்க பதவியேற்ற 100ஆம் நாள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசு பணத்தில் நிறைய பணத்தை விரயம் பண்ணி நிறைய விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சினிமாவில் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, களத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1500 வித்த அரிசி இன்னைக்கு 1800. கரண்ட் பில்லு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் 500 600 வந்துக்கிட்டு இருந்த கரண்ட் பில்லு இன்னைக்கு 1400 1300. கேட்டால் அது ஒரு 2 லட்சம் பேர் வந்து இந்த கரண்ட் பில்லுக்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி அதிகமாக வந்திருக்குன்னு கேட்டால், அப்படித்தான் வரும், அடுத்த டைம் சரி பண்ணிக்கிறலாம் அப்படின்றாங்க. நானே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கரண்ட் பில் நிறையா வந்ததுக்கு 1000 ரூபா நிறையா அதிகமாக வந்தது. அதுக்கு போய் கேட்டதுக்கு அது சின்ன குளறுபடி ஆயிடுச்சு, அவங்க சரியாக எடுக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி கடைசியில் அது குறைச்சி விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் அரிசி விலை கூடியிருக்கு. சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், பருப்பு விலை, ஜீனி விலை, பால் விலையை கூட்டியிருக்காங்க. அனைத்து விலையிலும் கூடியிருக்கு. வீட்டில் ஒரு சமையல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு. ஏன்னா இவங்க வந்து 3 சிலிண்டர் இப்போ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுடைய விலை ஏற்றின பின்னாடியே எதை வச்சு அவங்க சமைக்க போகிறாங்க அவங்க? இப்போ அந்தளவுக்கு வந்து மக்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்குது. வாழ்க்கையுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் உள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து 100 நாளில் மிகப்பெரிய சாதனையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களா வரிப்பணத்தில், மக்களுடைய வரிப்பணத்தில் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் இந்த நிலைமையில வந்து இந்த அரிசி பருப்பு விலையை குறைக்கிறத நம்ம கவனம் செலுத்தணுமே ஒழிஞ்சு, அதை விட்டுட்டு எம்எல்ஏக்களுக்கு, ஏன்னா எல்லா எம்எல்ஏக்கும் கார் வச்சுருக்காங்க, 3 4 கார் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் வந்து மாதம் 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறேன், அவங்க காருக்கும் வாங்கி கொடுத்துட்றேன், டிரைவர் பேட்டாவுக்கும் மற்ற அவங்க பெட்ரோல் செலவுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்றது வந்து மக்களை வந்து மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு முதல்வராக தான் தெரியுது. இந்த அரசு திருந்தனம், திருந்தி மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்கணும்.